வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த பவுலோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். கட் ஒயர் கட் பண்ணது, பேஸ் எத்தனை லைன் போட்டோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா சைடில் நம்ம சுற்று ஒயர் வச்சு ஃபஸ்ட் லைனில் 3 நெல்லிக்காய் முடிச்சு இந்த கார்னருக்கு ஒயர் கிராஸ் ஆகிற அந்த ஒயருக்கு ஆம்லா நாட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு கார்னர்லேயும் 3 நாட்டு ஃபஸ்ட் ரோவில் வரும் அப்படின்னு சொல்கிறதையும் உங்களுக்கு சொன்னேன். அடுத்த லைனில் போடும்போது இந்த 3 ஆம்லா நாட்டுக்கு இடையில 2 ஆம்லா நாட்டு, நம்ம சந்து புள்ளி கோலம் வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி 2 நாட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி 2 நாட்டு வந்து எல்லா லைன்லேயும் அதே மாதிரி வரும். அதுக்கு அடுத்த ரோ 3வது ரோவில் வந்து ஒரு நெல்லிக்காய், இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கு நடுவில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டு. சரிங்களா? ஒரு சிலருக்கு நெல்லிக்காய் முடிச்சுன்னா தெரியல, ஆம்லா நாட்டுன்னு சொன்னோம்னா தெரியுது, அதனால் நான் அப்படியும் சொல்கிறேன். 3வது லைனில் 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கு நடுவில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அந்த ரோவை அப்படியே ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேலே எத்தனை லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லாமே ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒவ்வொரு லைனும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 9வது லைனில் நான் வந்து இந்த 8 இன்ச்சு ஃப்ரேம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பவுலுக்கு அவங்க அப்படி தான் கேட்டாங்க, அதனால் நான் இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண, நாட் போடும்போதே 9வது லைன் போடும்போதே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணோம், இந்த ஃப்ரேமை எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு இதுதான் ரன்னிங் ஒயர். நம்ம லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி ஒரு நார்மல் நாட் போகிறதுக்கு சுற்றுவோம். அந்த மாதிரி சுற்றும் போது இந்த ஃப்ரேம்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாட் போடணும். வேறு ஒன்றும் இல்லை, ஒயரை மட்டும் அந்த ஃப்ரேம் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரோம். இந்த பாருங்கள், இன்னொரு நாட் போடுறேன். ரன்னிங் ஒயரில் லூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இது மேல் நோக்கி போகிற ஒயரு, இந்த ஒயரை நம்ம நார்மலாக போடுறதுன்னா இப்படியே சுற்றுவோம். அப்படி சுற்றாமல் இந்த ஃப்ரேம்க்கு அடியில் கொடுத்து இந்த நாட்டுக்கு, இந்த 2 நாட்டுக்கு நடுவில் கேப் வரும், அந்த கேப்பில் வெளியே எடுக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி இங்கே நாட் போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஃப்ரேம் வந்து இந்த நாட்டுக்கு இடையில ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். நம்ம தனியாக வந்து அந்த ஃப்ரேமை வச்சு ஒயரை ஒரு சுற்றி அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாட்டுக்கும் சுற்றுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நான் பூஜை கூட போட்டாலும் இந்த மெத்தடில் தான் நான் போடுவேன். இப்போது நம்ம இதே மாதிரி தொடர்ந்து போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு லைன், இப்போது இது நான் ஃபுல்லாக இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏணிப்படி முடிச்சு எப்பயும் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு ரோ போட போகிறோம். சரிங்களா? ஒரு ரோ போட்டுட்டு அந்த ரோவை உள்ளுக்குள்ளே மடக்கி சொருக போகிறோம். இப்போ அடுத்தடுத்து மேலே ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரோ நார்மலாக போட்டுட்டு இதே மாதிரி போட்டுட்டு இந்த நாட்டை உள்ளுக்குள்ளே மடக்கி நம்ம எப்பயுமே 3வது நாட்டில் சொருவோம் இல்லைங்களா, அந்த நாட்டு இது ஃபஸ்ட்டு நாட்டு போடுறது. 2வது அந்த ரிங்கு நம்ம அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண நாட்டு, அதுக்கு அடுத்த நாட்டில் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். நான் பாருங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த
எட்ஜ் வந்து நம்மளுக்கு உருத்தாது, எதுவும் பண்ணாது. உள்ளுக்குள்ளே ஒரு நாட் நம்ம எப்பயும் பேஸ்கெட்டுக்கு எப்படி மடித்து சொருக்கோமோ அதே மாதிரி சொருகிட்ட இந்த பவுல் வந்து முடிஞ்சிடுது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே 2 கிலோ ஃப்ரூட்ஸ் மேலே வைக்கலாம். அழகாக இருக்குது. ஒன்று ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை இதே மாதிரி பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு வந்து டாட் ஹேண்டில் நம்ம நார்மல் நாட் ஹேண்டிலும் போடலாம். இல்லை வந்து நம்ம வந்து உள் வயர் கொடுத்து நம்ம முறுக்கு கைப்பிடியும் போட்டுக்கலாம். இல்லை அதுவும் வேண்டாம், எனக்கு இன்னும் ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம டேப்பை வந்து இந்த 2 ஃப்ரேம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹேண்டிலும் போடலாம். அந்த ஹூக் மாடல் ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாடல் ஹேண்டிலும் போடலாம். ஹேண்டில் வேணுன்றது இல்லை போடுற மாடல் நம்மளுக்கு எந்த விருப்பமோ அந்த மாடலில் நம்ம போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். ஆனால் நான் இந்த பவுலுக்கு ஹேண்டில் அவங்க தேவையில்லை, எனக்கு வந்து ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பவுலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதால் நம்ம இந்த பவுலில் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். நான் அப்படி போடும்போது ஒரு வீடியோவும் உங்களுக்கு எடுத்து இது எப்படி போடணும் அப்படின்ற மெத்தடையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.